சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏதாவது சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு பொருட்கள் எல்லாம், ரேஷன் பொருட்கள் எல்லாம் சரியான முறையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அவர்கள் ஏதாவது சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான தகவல்களை நம்முடைய சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தவரைக்கும் நியாய விலை கடைகளில் சரியான அளவில் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? பொதுமக்கள் ஏதாவது சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களா? வணக்கம் மனோஜ். அதாவது நியாய விலை கடைகளில் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதற்காகவும், அதாவது முறைகேடு தடுப்பதற்காகவும் இந்த அதிநவீன கருவிகள் மூலம் இந்த பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கிக்கிற செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1145 கடைகள், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 1445 கடைகளும், பகுதி நேர கடைகளாக 396 கடைகளும், ஆக மொத்தம் 1541 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த 1541 நியாய விலை கடைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7,96,472 பேர் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களாக இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 84,994 பேர் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற நியாய விலை கடைகள் மூலியமாக பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 83,604 நியாய விலை அட்டைதாரர்கள் காவலர்கள் கீழே வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பொருளும் வேண்டாம் என்பதற்காக 3,354 அட்டைதாரர்கள் எந்த பொருளும் வேண்டாம் என்று நியாய விலை அட்டையை மட்டுமே வைத்திருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10,02,000 அட்டைகள், குடும்ப அட்டைகள் இந்த நியாய விலை மூலமாக பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த புதிய நவீன கருவியை அறிமுகப்படுத்தின் மூலமாக பொதுமக்கள் சிரமமின்றி பல்வேறு பகுதிகளில் வாங்கி சென்றாலும் அதில் ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் ஒரு சில இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நியாய விலை கடைகளில் பொறுத்த வரைக்கும் உரிய ஆட்கள் பற்றாக்குறை நிலவுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த நியாய விலை கடைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா காலையில் முதல் கொண்டே ஏராளமானவர் இந்த கடைக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதே போல இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிந்தப்பிள்ளை தோட்டம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நியாய விலை கடை அடைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 கடைகளுக்கும் ஒரே ஆள் மட்டும்தான் இந்த நியாய விலை கடைகளில் இந்த பொருட்கள் விற்பனையாளர்களாக வந்துட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னாக்கா வாரத்திற்கு ஒரு நாள் தான் இந்த கடைகள் திறந்திருக்கப்பட்டிருக்கு. அதே போல தற்போது இந்த கூட்டம் பார்க்கலாம். தற்போது காலையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த நியாய விலை கடை முன்பாக நின்று வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மட்டுமே இந்த கடைகள் திறந்திருப்பதால் இந்த பொருட்கள் வாங்க சொல்ல நின்றுட்டு இருக்காங்க. தற்போது இந்த அதிநவீன இந்த கருவிகளால் பொதுமக்கள் எந்த வகையில் பயன்பெற்றிருக்காங்க குறித்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியாய விலை கடைகள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக அதில் நடைபெறும் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை எடுத்து நடத்திய இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தை சேர்ந்த நம்பிக்கை காட்டு பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், தற்போது தமிழக அரசு இந்த காகிதம் தட்பட போக்கவும் அதே போல பொருட்கள் சிறுமின்றி கிடைப்பதற்காக இந்த கருவி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியில் எந்த வகையில் வரவேற்றிருக்காங்க? அரசாங்கம் சொல்லியிருக்கிற இந்த கருவி நவீன கருவின்னு சொல்கிறாங்க, முறைகேடை தடுக்க. ஆனால் அந்த அறிவிப்பு மட்டும்தான், அந்த பேரில் மட்டும்தான் நவீனம் இருக்கா இல்லையா? இந்த பொது விநியோகத்தில் விநியோகம் பண்ணுறதுல எந்த விதமான நவீனமும் இது வரைக்கும் வரல. நான் பொருள் வாங்காமையே இன்றைக்கி மெசேஜ் வருது வாங்கிட்டதாக. அப்போ இதில் முறைகேடு நடக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, மாதத்தில் 28 நாள் இயங்கக்கூடிய ஒரு ரேஷன் கடை மொத்தமே 5 நாள் 4 நாளைக்கு குறைவாகத்தான் இயங்குது. அப்புறம் எப்படி மக்கள் சிரமமின்றி பொருள் வாங்க முடியும்? அது மட்டும் இல்லை, ஆட்கள் பற்றாக்குறை. 2 கடையை 4 பேர் 5 பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறார். இப்போ இதனால் என்ன நிலைமைன்னா, ஒவ்வொரு கடையிலையும் 3 நாள் 4 நாள் இயங்கும் பொழுது ஒரு அரிசி வாங்குறதுக்கு ஒரு நாள் வரணும், சர்க்கரை பருப்பு வாங்குறதுக்கு ஒரு நாள் வரணும், ஆயில் வாங்குறதுக்கு ஒரு நாள் வரணும். அப்போது இப்போ ஜனங்க வங்கி முன்னாடியே இன்றைக்கி மாதத்தில் பாதி நாள் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ ரேஷன் கடை முன்னாடி எப்படி தான் பிழைக்கிறதுன்னு தெரியல. அப்போ இது நவீனம்ங்கிறது அறிவிப்பில் தான் இருக்குது வழியா, ரேஷன் கடை விநியோகத்தில் நவீனமே கிடையாது. குறிப்பாக இந்த கருவி மூலியமாக இங்கே இருக்கிற அந்த முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, உண்மையிலேயே இதுவரைக்கும் முறைகேடு தடுக்கப்படலை. ஏன்னு சொன்னால் ஆதார் பணி எடுக்கிற பணியே இன்னும் முழுமையடையலை. மக்களே அதில் ஆதார் எடுக்கிறதுல அந்த பணிகளில் இன்னும் முழுமையடையாதனால ஆதாரை கொண்டு பொது விநியோகத்தில் இணைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த இணைக்கிற பணியும் முழுமையாக நடக்கலை. மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வும் இல்லை. அதுக்கான ஸ்ட்ரக்சர் அரசாங்கம் உருவாக்கலை. அந்த முழுமையான பணி நடந்தால் தான் இந்த முறைகேடு தடுப்பதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு நீண்ட நாட்கள் தேவைப்படுது. அதே போல் நியாய விலை கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்கள் தடை இல்லாமல் கிடைக்குதா பொதுமக்களுக்கு? கிடையவே கிடையாது. இன்றைக்கி இலவசமாக அரிசி வாங்கணும்னு சொன்னால் நான் டீ தூள் வாங்கணும், மஞ்சத்தூள் வாங்கணும், கொத்தமல்லி தூள் வாங்கணும். அதெல்லாம் எந்த பொருளும் பயன்படுத்த முடியாத ஒரு ஆகாவளியான ஏதோ ஒரு பொருளாக இருக்கும். அதெல்லாம் வாங்கினா தான் இந்த அரிசி. அதே போல் அரிசி மற்ற பொருட்களும் பார்த்திங்கன்னா எடையும் கம்மியாக இருக்குது. அப்போ
சரியான இடையில மக்களுக்கு சரியாக போய் சேருவதற்கு பல வழி இருக்குதுங்க. பேக் பண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஏன் அதை அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? தேவையில்லாத நவீன கருவி, அதில் அந்த அட்டையை சொருவு இந்த அட்டையை சொருவுன்னு சொல்லி மக்களை சிரமப்படுத்தி ரேஷன் கடைக்கு வரவேணான்னு தடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் நாங்கள் பார்க்குறோம். மனோஜ், அதாவது இங்கே இருக்கிற பொதுமக்களோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷன் கடைகளில் ஆதார் அட்டையை வந்து இணைக்கும் பணி வந்து 85% வந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரேஷன் அட்டைகளை சரிபார்க்கும் வகையிலும் அதே போல் வந்து பயன்பாடு இல்லாமல் கடந்த 6 மாதங்களாக எந்த பயன்பாடும் இல்லாமல் இருந்த 46,000 ரேஷன் அட்டைகளை வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. மனோஜ்.